படிச்சு படிச்சு சொன்னேனேடா, இப்ப ஏமன் படி ஏறி வந்துட்டானே. மனுஷ தன்மையே இல்லாத இந்த ஊரை விட்டு நாம எங்கேயாவது கண்காணாம போயிடலாம்டா. நானு சாக விட மாட்டேன், நானு சாக விட மாட்டேன். போனமா பாக்குறதுக்காக வட 10 மாசம் சுமந்து பெத்த இங்கே அம்மா, ஆம்பளை இல்லாத வீடுன்னு இப்படி ஆளாளுக்கு வந்து மிரட்டல. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? புள்ள தப்பு பண்ணிட்டா, அவனு நான் கண்டிக்கிறேன். நீங்களும் ஒரு பொண்ணு தானே, அவனை ஒண்ணும் செஞ்சிடாத. அவனு நான் விட மாட்டேன், அவனு நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். அம்மா, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் வரலம்மா. உங்க மருமகளை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போலான்னு தாமா வந்தேன். சமாதானமா பேசி என் புருஷனை சம்மதிக்க வைக்க முடியாதுமா. இவ்வளவு நாள் நான் சுமந்துகிட்டு இருந்த சுமைய இப்ப உங்ககிட்ட இறக்கி வச்சுட்டேன். இனிமே அவளுக்கு தாய் தகப்பு எல்லாமே நீங்கதாம்மா. அம்மா, என்னமா அது? இவ்வளவு பெரிய பாரத்தை ஏன் தலையில சுமத்துறல? நான் ஆதரவு இல்லாதம்மா. பாரத்தை இறக்கி வச்சுட்டு போறாளேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. நாமதாம்மா இந்த பிரச்சனையை தீர்க்கணும். முடியாதுமா, முடியாது. இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அந்த ஆத்திரக்கார மனுஷன் கண்டப்பட்டு இதுக ரெண்டும் சாகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கம்மா, கூட்டிட்டு போயிடுங்க. நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். என்ன போக சொல்லாதீங்க. என் உயிர் போறதா இருந்தா அது இங்கேயே போகட்டும். நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். என்ன போக சொல்லாதீங்க, நான் போக மாட்டேன். இவங்களுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிற வரைக்கும் தாமா என் புருஷன் கத்திட்டு இருக்க முடியும். கையில துப்பாக்கி வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு உங்க வீட்டுக்காரர். நீங்க கல்யாணத்தை பத்தி பேசுறீங்களேம்மா. இவங்க கல்யாணத்துல மேல சத்தத்துக்கு பதிலா வெடி சத்தம் கேட்கணும்னு விதி இருந்தா அதை யாராலமா மாத்த முடியும்? கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சுன்னா எல்லா கலாட்டாவும் தானாவே அடங்கிடும். அப்படியும் என் புருஷன் ஆத்திரம் அடங்கலன்னா விதி விட்ட வழி. நன்னாருங்கப்பா, எழுந்திருங்க. மஞ்சள் கைட்டு எடுத்து கொடுத்து கட்டுறா தாலியான்னு சொல்லக்கூட நான் முடியாதவளாயிட்டேன். நான் என்ன பண்ணுவேன் பிச்சு? நீக்கு ஒண்ணும் புரியல. ஆண்டவா, நான் அறுத்து போட்டவதா, என்ன எடுத்துக்கோ. ஆனா இந்த குழந்தைகளை காப்பாத்து ஒண்ணும் பண்ணிடாத. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. பிச்சு, மேலே நீங்க 2 பேரும் இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போயிடுங்க. இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அவமானம் நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஏற்படையா? அத கொஞ்சம் நினைச்சு பாக்கணும். அவங்க வந்து என்ன கொண்டாலும் சரி, உன்னை விட்டு நான் போக மாட்டேமா. இப்ப இங்க எது போறியா? போக மாட்டேமா. இப்ப இங்க எது போறியா? போக மாட்டேன், போக மாட்டேமா.
கோல நடுங்க நிக்கிற நேக்கு தாண்டா தெரியும். மரியாதை இங்கிருந்து போயிடு. உனக்காக இல்லடா, என்ன நம்பி இன்னொரு சமயம் இறக்கி வச்சிருக்காளே, அதுக்காகத்தான் சொல்றேன். போயிடுடா, போயிடு, போயிடுடா, போயிடு. போயிடுறேம்மா, நான் போயிடுறேம்மா. விடிகிற பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாதாண்டா விடியும். போயிடு, போயிடுடா. ஆதி சனமனுக்கு கட்டுப்பாடு இல்லாம இருந்தா என்னையா இருந்தாங்க? புறப்படுங்க பட்டனே. மேரி, அந்த குக்கு சத்தம் கேக்குதா? அடிக்கிற அலையோட சத்தம், துடிக்கிற என் நெஞ்சோட சத்தம், என் நெஞ்சோட சத்தம் எனக்கு கேட்காமலா போயிடும். மேரி, அவங்க நம்மள அடிச்சு கொண்டாலும் சரி, இந்த குக்கு சத்தம், அடிக்கிற அலையோட சத்தம், துடிக்கிற நம்ம நெஞ்சோட சத்தம் ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு சாவே கிடையாது. அடிக்கிற ஒவ்வொரு அலையும் நம்ம 2 பேர் பேரையும் தான் ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் இந்த அலையெல்லாம் ஓஞ்சி போச்சுன்னா நம்ம பேரும் அழிஞ்சு போயிடும். இந்த அலை ஓயுங்கிறியா?
அவங்க நம்மள அடிச்சு கொண்டாலும் சரி, இந்த குக்கு சத்தம், அடிக்கிற அலையோட சத்தம், துடிக்கிற நம்ம நெஞ்சோட சத்தம் எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு சாவே கிடையாது. இல்ல, உன்னை நான் விடமாட்டேன், விடமாட்டேன்டா, விடமாட்டேன், விடமாட்டேன். அம்மா, உன்னை நான் விடமாட்டேன். அம்மா, என்னை விட்டுடுங்க. நான் சொல்றதை கேளு. தயவு செய்து என்ன தடுக்காதீங்க ஃபாதர். நான் ஒரு மிருகமா மாறதுக்கு முன்னாடி தயவு செய்து என்ன விட்டுடுங்க ஃபாதர். இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்கீங்க? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கொலை செய்யவும் மாட்டான், கொலை செய்யறத அனுமதிக்கவும் மாட்டான். மதம் மண்ணுல மிதிபடுறத பார்த்துட்டு மட்டும் சும்மா இருப்பானா ஃபாதர்? தயவு செய்து என்ன விட்டுடுங்க ஃபாதர். டேவிட், உங்களுக்கு என்ன மதமா பிடிச்சிருக்கு? ஆமா, மதம் தான் பிடிச்சிருக்கு. என்னோட மதம் என்ன பிடிச்சிருக்கு ஃபாதர். மதம் இருக்கட்டும் டேவிட், மனுஷனா நடந்துக்க முயற்சி செய்ய. மனுஷன் கொள்றத எந்த மதமும் ஏத்துக்கிறதும் இல்ல, எந்த சட்டமும் அனுமதிக்கிறதும் இல்லை. நான் எந்த சட்டத்துக்கும் பயப்பட போறதில்ல ஃபாதர். நீங்க 1000 சொன்னாலும் சரி, என் ஆஸ்தி அந்தஸ்து அத்தனை அழிஞ்சாலும் சரி, சிலுவையை சுமந்த என் தங்கச்சி கழுத்து மஞ்சள் கைத்து சுமக்க நான் அனுமதிக்க மாட்டேன். இது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இவ வாழ்ந்தாலும் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாத்தான் வாழணும், செத்தாலும் சரி ஒரு கிறிஸ்தவ பெண்ணாத்தான் சாகணும் ஃபாதர். இதுதான் தடைன்னா எங்களுக்கு இது வேண்டாம். இப்ப நாங்க 2 பேரும் எந்த மதமும் இல்ல, எந்த ஜாதியும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. தர்மத்தை வாழ வைக்க நினைக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதமாய் ஆகிவிடும். அதை அழிக்க நினைப்பவனுக்கோ ஆயுதமும் புல்லாய் போய்விடும். காதல் ஆயுதங்களால் அழிக்க முடியாத தர்மம்.